ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். சங்கீதம் 7:8 இப்படி சொல்கிறது: ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். இவர் சொல்றார் பாருங்க, கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். ஆண்டவரிடத்துல நியாயம் உண்டு, அவர் நியாயம் செய்யக்கூடியவர். அப்படி சொல்லிட்டு தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். எப்படியாவது எனக்கு நியாயந்தார ஆண்டவரே, தப்பு இருந்தாலும் மன்னியும் ஆண்டவரே. அப்படி கேட்கல, என்னுடைய நீதியின்படி, என்னிடத்திலே காணப்படக்கூடிய உண்மையின்படி நீ நீதி செய்யும். அப்போ தன்னை எவ்வளவு தூரத்திற்கு அவர் சரியானவராக காத்திருந்தால், தன்னை எவ்வளவு தூரத்திற்கு தேவனுக்கு முன்பதாக யோக்கியனாக காத்திருந்தால் இப்படி சொல்ல முடியும்? அவர் சொல்றார், ஏன் நீதி? ஒருவேளை நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை தான். எனினும் தேவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை முறைகளை, தேவன் விரும்பக்கூடிய செயல்பாடுகளை நமக்குள்ளே கொண்டு வந்து விட்டால், ஆண்டவர் விரும்பக்கூடிய உண்மை தன்மை நமக்குள்ளே இருந்து விட்டால், எல்லாவற்றிலும் உண்மையோடு இருக்கக்கூடிய பலனையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொண்டால், நான் வைத்திருக்கிற இந்த உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே. இதை நம்ம கேட்க வேண்டியது அவசியம். உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும். அப்போ நம்ம உண்மையாக இருக்கணும், நம்முடைய செயல்பாடுகள் நீதியாக இருக்கணும். என்னை குறித்து என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்கிற புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கணும். கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு சரியான நியாயத்தை செய்யக்கூடியவர். நல்ல ஆண்டவரே, கவனத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தாரும். நீ நியாயம் செய்யக்கூடியவர் தான். இல்லைன்னா எங்களுடைய நீதி, எங்களிடத்தில் காணப்படக்கூடிய உண்மையின்படி செய்ய எங்கள் வாழ்க்கை அதற்கு உகந்தபடி இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.